ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். இந்த சுண்டல் குழம்புக்கு நம்ம கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். கருப்பு சுண்டல் தான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 200 கிராம் கருப்பு சுண்டல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாச்சு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். 4 துண்டு அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 50 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கு, 2 முருங்கைக்காய், அப்புறம் 5 கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம். காய்கறிகளை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ண பிறகு நம்ம தண்ணியில் தான் அதை போட்டு வைக்கணும், இல்லைன்னா கத்திரிக்காயோட கலர் மாறிடும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு மல்லித்தூள், ஜீரகத்தூள் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அந்த மசாலா கூடயே ஆட் பண்ணிக்கிற போகிறோம். அடுத்து ஊற வச்சிருக்கிற புளியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமைக்க போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கருப்பு சுண்டலை வேக வச்சுக்கிடலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து இதை வேக வைக்கலாம். இந்த தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும். குக்கரில் பயிறு வேகட்டும். நம்ம சைடில் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பேன் எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உரிச்சு வச்சிருக்கிற 50 கிராம் சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை நீங்கள் வெட்டணும்னு தேவையில்லை, முழுசாகவே வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடுறேன் உள்ள. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அந்த மசாலாலே ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். இப்போ பயறு வெந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அது உள்ள சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிளகாய் தூளை இப்போ தான் ஆட் பண்ணுறோம், குழம்புக்குள்ளே போடலை. இது எண்ணெயில் வதக்குனா தான் நல்லாயிருக்கும் குழம்பு, இல்லைன்னா ஒரு மாதிரி எரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ இந்த வறுத்ததை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டல் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.